மனித பிரிவினுடைய நோக்கம் என்ன? ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைக்குட்டி, நம்ம சொத்து சுகம், இப்படி வாழறதான் மனித பிறவினா இல்லை. இந்த மனித உடல் அமைந்தது மற்ற உயிரினங்கள் 84,000 கோடி ஜீவராசிகள் உயிரினங்கள் இருந்தால் கூட உலகத்தில், ஆனால் அத்தனைக்கும் கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு அறிய முடியாத விஷயம் அது. அப்போ கடவுள்ன்றது எது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அதை நம்ம அறியிற ஆற்றல் மனித உடலில் அமைஞ்ச மூலாதாரத்திலேருந்து உருவாகுது. அந்த மனித உடலை வச்சு தான் இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைஞ்சோம்னா நமக்கு மறுபிறப்பு இல்லை, இறப்பும் இல்லை. எப்போ மனிதனுக்கு பிறப்பு இல்லையோ அப்போ அவனுக்கு இறப்பு இல்லை. பிறக்கும்போது இறப்பு உண்டு. அப்போ எல்லா உயிர்களும் உலகத்தில் பிறந்தது அத்தனையும் ஒரு நாள் இறந்து ஆகணும், மறைஞ்சு ஆகணும். மகான்களாக இருந்தால் மறையிறாங்க, மனிதர்களாக இருந்தால் இறந்துடுறாங்க.